ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி, அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி. எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி, அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி. மஞ்சளுக்கு உரியவனே மண்ணாடும் உமையவனே, மங்கையரின் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவனே, நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவனே. மஞ்சளுக்கு உரியவனே மண்ணாடும் உமையவனே, மங்கையரின் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவனே, நம்பிக்கை கொண்டோர்க்கு துணையாக வருபவனே.
நாயம் பேச போயிட்டா வீட்டையே மறந்துடுவாரு. அம்மா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். அப்பா எங்கம்மா வெளியில போன வரலையா? அவரு இன்னும் வரலப்பா. அப்படி என்னதான் பேசுறாரோ அந்த மனுஷன். ஊர்ல போய் நாயை பேச ஆரம்பிச்சா அவர் நம்மள எல்லாத்தையும் மறந்துடுவாரு. லட்சுமி பிள்ளைகள சாப்பிட்டாங்களாம்மா? ஏங்க நீங்க இல்லாம அவங்க என்னைக்கு சாப்பிட்டுருக்காங்க? என்ன செய்யறது லட்சுமி, ஒரு வீட்டு விஷயமா இருந்தா சீக்கிரம் பட்டுன்னு பேசிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த ஊர் பொது விஷயமாயிருச்சு, கொஞ்சம் பேசுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுமா. அதனால நீங்க தம்பி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. ஏங்க நீங்க கோயில் விஷயமா பேச போனீங்க, அங்க என்ன முடிவாச்சு? அதை பத்தி எதுவும் சொல்லலையே. அதுதான் லட்சுமி, வர்ற ஆசி மாசம் 15ஆம் தேதி நம்ம அம்மன் கோயில் திருவிழாவை நடத்தலான்னு எடுத்து முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. அப்படியா? எல்லாருமே சம்மதம்னு சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை தலைமையேற்று நடத்துறது நம்ம ராஜா தம்பி தான். ஐயா என்னையா சொல்றீங்க? அப்பா இருக்கும்போது நான் எப்படி திருவிழா எடுத்து நடத்துறது? என்னப்பா இதெல்லாம்? ராஜா ராஜா அப்பாவுக்கு வயசாகிட்டே போயிட்டு இருக்குது. ரொம்ப தூரம் நடந்தோம்னா மூச்சு வாங்குது. அதுவும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் வேறு. நான் பார்த்த பொறுப்பெல்லாம் இனிமேல் நீதாப்பா பார்க்கணும். நீ தான் பார்ப்பேன்ட்டு ஊர் மத்தியில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. தம்பி, நீங்களும் தலைக்கு மேல வளர்ந்துட்டீங்க. இதுக்கு மேல பொறுப்பெடுத்து நீங்க நடத்துறதுதான் சரியான முடிவு. ஆமா ராஜா, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து வாழ வழி தெரியாம நின்னப்போ இந்த ஆத்தாதா நமக்கு வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்கா. அந்த ஆத்தாவோட வேலையை வேணாம்னு சொல்லாதப்பா. சரிம்மா, உங்க ஆசைப்படியே நானே இந்த வருஷத்துக்கு எடுத்து நடத்துறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமாமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க 2 பேரும் பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சிவா, கோயிலுக்கு போகும்போது அங்க இங்கேயும் சுத்தக்கூடாது. அண்ணன் கூடயே போயிட்டு கூடயே வரணும். சரியா? அண்ணா வாங்க போலாம். சிவா கொஞ்சம் இருடா. அம்மா, நாங்க இந்த உலகத்திலேயே வணங்குற முதல் தெய்வம் எங்களை பெத்த அம்மா அப்பா நீங்க தான்மா. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சாவே அதுவே எங்களுக்கு போதுமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இந்த வீடு உங்களாலதான் ஆனந்தமா இருக்கணும்ப்பா. நல்லா இருங்க. சரிங்கப்பா, போயிட்டு வரோம்ப்பா. Are you ready?
பாண்டியா, பாண்டியா, அவா பாண்டியா, நம்ம கோழி பண்ணையில் வேலை செய்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க சொன்னேன், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டியா? அதான் நேரத்தையே கொடுத்தாச்சுங்களே முதலாளி. சரிப்பா, பாப்பா ரவி, வா சார். அப்புறம் காலேஜெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சதுன்னா என்ன, இனிமே ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து வேலைக்கு தான் போகணும். அது ஏன்னா தம்பி, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சாதத்துக்கு நம்மையே அடுத்துக்கிட்டு வேலைக்கு போகணும். நானே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பித்து தரேன், அதை நீ பார்த்துக்க. சரிங்கண்ணா. நீங்க சொல்றது வாசம் தான் முதலாளி. நமக்கு வசதிக்கு அடுத்தவங்க கை நீட்டி கூலி வேணா, அது நம்ம கௌரவப்படுத்துறது இல்லைங்க. ஆமா பாண்டியா, பாரு தம்பி, உன்னை எப்படி இவ்வளவு தூரம் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சு நம்ம பெரிய லெவலில் வருவோம். நீ போயிட்டு குளிச்சு ரெஸ்ட் எடு, மற்றது அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கண்ணா. ஏனுங்க முதலாளி, கூலி ஆளு கூலி வேற எக்கச்சக்கமா ஏறிட்டு போகுதுங்க. வேற ஒரு கம்பெனி வச்சு நம்பி பார்த்து சொல்றதுக்கு பேசாம நம்ம கோழி பண்ணையா பார்த்து சொல்லிட்டாங்க. ஏ பாண்டியா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, அவனை வேற தொழில் ஆரம்பிச்சு விடலாம். நம்ம தொழில வந்து பொண்ணுகளை மட்டும்தான் வேலைக்கு வைக்கணும். அப்பதான் கூலியும் கம்மியாவு, வேலையும் சீக்கிரம் முடியும். நம்மளுக்கு கண்ணுக்கு அப்பப்ப சூப்பரான ஐடியா முதலாளி. ஆமா, நம்ம கம்பெனியில வேலைக்கு வைக்கிறது கல்யாணம் ஆன பொண்ணுங்களா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா முதலாளி? ஏய் பாண்டியா, நம்ம கம்பெனியில 20 இருந்து 60 வரல எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அப்பதான் சைஸ் வயசுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு வரலையா. நம்ம அப்பப்போ வீட்டுக்கு பஸ் மட்டும் ஃப்ரீயாட்ட போகுது, வந்து வேலை கச்சினா முடிச்சுட்டு போகல. முதலாளி, இந்த திட்டம் பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இருமா, சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போற நேரமாச்சு, ரெடி ஆயிட்டல்ல? ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, கூட்டிட்டு வரேன். வாங்க தம்பி. வாங்க. அப்போ என்ன செய்ய ஆரம்பம், அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல தம்பி, அதனால என்ன விடுங்க. தம்பி, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கட்டிக்க போற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா சரி, ஒரு நிமிஷம் இருங்க, பொண்ணை வர சொல்றேன், பையனை பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்குவோம். அம்மா பேட்டா, அக்காவை கூப்பிட்டு வாம்மா. சரிங்கப்பா. என்னங்க, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருக்கா. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளே நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிடலாங்க. கொஞ்சம் பொருள் வச்சமே, நமக்கு பிடிச்சி என்ன பண்றது? கட்டிக்கு போற மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிய வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? பாருங்க, அவன் எப்படி அசடு வலிஞ்சிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆரம்பவா, எல்லாத்துக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சு, மேற்கொண்டு நிச்சயம் பண்ற தேதி குறிச்சிடலாம். சரிங்க தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதன்படியே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். அப்புறம் என்ன ஆரம்பவா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கானே முடிவு பண்ணிட்டா பரவாயில்ல. நீங்களே ஒரு நல்ல நாள் குறிச்சு சொல்லுங்க தம்பி. கன்சல் ஐயா, நீங்க சொல்றது வாசம் தாங்க. நம்ம நிச்சயம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நிச்சயத்தை முடிவு பண்ணிடலாம். சரிங்க தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றபடியே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவோம். சம்மந்தி, பையன் வந்து பொண்ணுகிட்ட ஏதோ 4 வார்த்தை பேசணுங்கிறான். அப்படி நம்ம வீடெல்லாம் சுத்தி காட்டினீங்கன்னா அதுக்குள்ள சின்ன ஏதோ 4 வார்த்தை பேச தாராளமா பேசிட்டுமா. இந்த காலத்து பசங்க அப்படி இப்படித்தான் இருக்கும். வாங்க போலாம். பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான்.
சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். La 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 la, la 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 la, la 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 la, la 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 la. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். நீயும் என்னை பிரிந்தால் எந்தன் பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே. காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றமில்லையே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உறைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான். ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஏய் சிவா, ஏய் ரவி, நீ எப்படா ஊருக்கு வந்த? நான் ஊருக்கு வந்து 3 நாள் ஆச்சுடா. ஆமா, நீ எங்கடா சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்க? அட நீ ஏன்டா திடீரா வேலைக்கு போயிட்டு வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சுடா. நம்ம பூசாரி தங்கவேலண்ண வீட்டில் கொண்டு போய் பஞ்சர் ஒட்டிக்கிட்டு போகலான்ட்டு தள்ளிட்டு போறேன்டா. ஓ அப்படியா? ஆமாடா. சரிடா.
எனக்கும் படிப்பெல்லாம் முடிஞ்சுது. நம்ம ஊர்லயே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு. அது விஷயமா தான் கோயம்புத்தூருக்கு போகலான்னு சொல்லி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா, உனக்கு வேலையெல்லாம் நல்லபடியா போகுதா? பரவாயில்லடா, ஏதோ ஓடிட்டு இருக்குதுடா. அப்படியா? சரிடா, எனக்கு பஸ் வர மாதிரி இருக்கு. நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன்டா சிவா. ஓகே ரவி, பாய்டா. ஓகேடா. பாட்டு முடிஞ்சு வச்சா சொல்ல மாட்டியா? உடையப்புறா புடிச்சிட்டான் பண்ணாடி. அப்புறம் தொப்பையா? அப்புறம் பண்ணாடி. அப்புறம் நம்ம இப்படி வெள்ளையும் சொல்லியமா திரும்பி பார்த்து ஊர் மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்க? ஊருக்குள்ளீங்களா எல்லாம் அசிங்க அசிங்கமா சொல்றாங்க. இந்த மேற்கு வளவுல இருக்காங்கல்ல, மேற்கு வளவுல இருக்கிற பொம்பளைங்களாம் என்னென்னமோ சொல்றாங்க தெரியுங்களா? வெள்ளையும் சொல்லியுமா நல்லா விளக்கு மாத்து குச்சி வெள்ளை பேசி சட்டை கட்டின மாதிரி இருக்கிறியா, அவனுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிழக்கு வளவுல இருக்கிற பொம்பளைங்க பூரா அப்ப பாட்டை எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனேன், அதை தின்னுட்டு நல்லா அவுத்துட்ட கழுத கணக்கா சுத்தி திரியறான்னு சொல்றாங்க. ஏன் இந்த நடுவுலக்காரங்க ஒண்ணும் சொல்லியா? நடுவூர்ல இருக்கிறவங்கள சொல்றாங்க. நீ அடிச்சுடுறே? நான் சொல்லுவேங்களா அப்படி போய்? நீ சொல்லுவே? நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேங்க. சரிங்க, எப்ப கல்யாணம் பண்றதா உத்தேசம்? கல்யாணம் பண்ணலாம்டா தொப்பையா. எங்க அம்மா வேற சொல்லுச்சு, ஊர்ல பூரா மாமூடுதே எல்லாம் மணி கொடுதே. மணி கொடுத்து நம்பாதீங்க, ஒரு நாய் பொண்ணு தராது. அப்படின்னா ஆகி போச்சு, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அது அதான் அதான் போகுது. முனுசே மாமா. ஆமா, அவரு எங்க அக்கால தான் கட்டிக்கிட்டாரு. அங்கே ரெண்டு. அப்பதான் மாப்பிள்ள நீ கவலைப்படாத, உனக்கு நான் புள்ள பெற்றோம்னாரு. வாய்ப்பே இல்லை போச்சுடா. அது கிடைக்காது. சரிங்க நேடி, இங்க ஏதோ ஒண்ணு வர மாதிரி தெரியுது. ஆமா. அப்பா என்ன வெயிலே, என்ன வெயில். பண்ணாடி நல்லா பால்ல புரியல. பண்ணாடி நல்லா பால்ல ஊற வச்ச பணியார மாதிரி இருக்கா. வெயிலுங்கிற தள்ளுங்க. இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. ஆமா. ஏய், இங்க வாடா, இங்க வாடா. சொல்லுங்க பண்ணாடி. அவனை கூப்பிட்டாளா? இல்லைங்க. இல்லைங்க, தாய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசு அப்படியே உருகிருங்க. ஏண்டா இதே ஒரு 60 வயசுல இருந்தா ஓடி போயிடா நீ. சத்தியமா பண்ண மாட்டேன். அப்புறம் அம்மனி ஊருக்கு புதுசா தெரியுதுங்க. பார்த்தா தெரியலையா? இந்த ஊருக்கு புதுசுதான். எதுக்கு வந்திருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, என்ன வேலையை வந்திருக்கீங்க இந்த ஊருக்கு? நானா இந்த ஊருக்கு நர்ஸா வந்திருக்கேன். உங்க பேரு? என் பேரா சொப்னா. உங்க பேரு சொப்னாவா? என் பேரு முத்து கவுண்டர். எல்லாரும் என்னைய கொண்ட முத்து கவுண்டர் கூடுவாங்க. அப்படியே கூப்பிடுங்க. அப்படியா? கூப்பிட்டா போச்சு. கீழே போறங்க, கீழே உட்காருங்க. எவ்வளவு நேரம் நின்றுட்டே பேசுறது? கீழே உட்காந்து பேசுங்க. எதுக்குடா உட்காரு. நான் சொல்றேன்ல, சொல்லு. சொல்லு. அட துண்டை விரிச்சு போடுங்க மண்ணியாடி. உட்காருட்டு பாவா. வெள்ள துண்டு வீணா போயிருந்தா? வெள்ள துண்டாவது இல்ல துண்டாவது அந்த கருவாயில கூட இந்த கிழவன கருவி இல்ல. விரிச்சு போடுங்க. 8 சீனி வேணும் உங்களுக்கு கேக்குறாங்களா? நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் மண்ணியாடி. இந்த நரச போய் நடு ரோட்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த கிழவனுக்குள்ள அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. யோ உட்காரியா? தள்ளி உட்காரு. எங்க போறது? கீழே உட்காரு. தள்ளி உட்காரு மண்ணியாடி. நான் மடியில உட்காந்துக்கிறேன். நீ வாக்கறவா மண்ணில உட்காரு. சரி சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல இப்ப என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? அது அதுக்காக வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை பார்த்து கவனம் தெரியுது. அப்படி இல்ல. அப்புறம் என்னதான் நீங்க உயரமா இருந்தாலும் நான் சொல்லுது ஒரு நிமிஷம் கேளுங்க முத்து கவுண்டரே. என்னதான் இருந்தாலும் நீங்க உயரமா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் ஆனா உங்க அழகுக்கு ஈடேறுமோ? என்னடா வலியோ? அப்புறம் முன்னாடி பரவாயா, நான் தொட்டோன்னே அவர் அப்படி ஷாக் ஆகி போயிட்டாரு. ஆமா, ஷாக் அடிக்க தான் செய்யும்.
இங்க வலிக்குதா? ஆமா எங்க இங்க வலிக்குதா? ஏங்க அவரு வசதி போட்டீங்கன்னா வயிற்றுல வைக்க முடியும், மேலே வைக்க முடியுமா? இங்க வலிக்குதா? இல்ல இங்கதான் வலிக்குதுங்களா? ஏய் ஏய் என்ன நடக்குது? அங்க திரும்பி கலக்காத்தல ஐயோ முத்துக்கவுண்டரு, என்ன பண்ணி போடா பக்கம். இதமா தரவனே சரி சொல்லு ஆமா சாந்தனி சாக்க சீந்த பாரு அப்படியே கையை தடவனா நல்லா பாக்குறேன். அப்படியே கட்டி உதைச்சேன்னு வச்சுக்கோ. என்ன அடிக்கற பிச்சு விட மாட்டீங்க ஏன் முன்னாடிக்காம பின்ன ஒரு பொண்ணை தொட்டு பேசலாமா? தப்பு இல்லையா? சரி உள்ள ஏத்துறேன் அந்த பயம் இருக்கணும். சரி இப்படி வர வர 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்ன சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? ஆமா ஒரு கல்லி கேட்டு ஒரு ஹாஸ்பிடல் கட்டி தர சரியா வா நம்ம போலாம் சத்தியா கருவாய் முத்துக்கவுண்டர் ஆஸ்பத்திரியே கட்டி தரேன். பாய் பாய் சொன்னா பாய் சுப்பையா. ஐயோ தடவிட்டு போறாளே தடவிட்டு போறாளே. நாம ஒரு ரூட்டை போட்டோம்னா ஒர்க் அவுட் ஆயிரும் போல. அது இந்த பண்ணையாடி நம்பி போறான். இவ எல்லாத்துக்கும் ஊசி போடுவா, ஆனா அவன் அவனுக்கே ஊசி போடுவியா. லட்சுமி லட்சுமி என்னங்க போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சுதா? போயிட்டு வந்த லட்சுமி, நம்ம கேட்ட 5 லட்ச ரூபா பணம் கவுன்சிலர் ஐயா இல்லைன்ட்டாரு. ஏன்னா நகையோ அல்லது வீட்டு பத்திரமோ கொண்டு வந்தா நான் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து வாங்கி தரேன்னு சொல்றாரு லட்சுமி. இப்போ என்னங்க பண்றது? ஆமாம் லட்சுமி, எனக்கு கவுன்சிலர் சொல்கிறது தான் சரின்னு படுது. ஏன்னா நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், அதே போய் அடமானம் வைக்கணும்னு சொல்றீங்களே. என்ன லட்சுமி பண்ணுறது? எனக்கு தவிர வேறு வழியே தெரியல. ஏன்னா எல்லாம் கூடி வர்ற நேரத்தில் நம்ம பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டோட பத்திரத்தை வெறும் அடமானம் வச்சு பணத்தை வாங்கிடுவோம். நம்ம பையன் ராஜா கவர்மெண்ட் வேலைக்கு போனானா அந்த பணத்தை வாங்கி கடனை கட்டிடலாம்மா. நேரமா வர சொன்னீங்களாமாப்பா? என்னப்பா விஷயம்? ஆமா சிவா, நான் தான் வர சொன்னேன். உங்க அண்ணனோட ராஜா பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு. அதை போய் நீங்க வாங்கிட்டு அப்படியே சம்மதி வீட்டுக்கு ஒரு பாதி பத்திரிக்கை கொடுத்துருங்க. மீதி பாதி பத்திரிக்கையை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கப்பா. சிவா ஒரு நிமிஷம் இருப்பா. சம்மந்தி வீட்டுக்கு போற, வெறும் கையோட போக கூடாது. பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு போ, பழங்க ஏதாவது வாங்கிட்டு போப்பா. அப்படியே நம்ம கோயில் திருவிழாக்கு மறக்காம அவங்களை கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா போயிட்டு வரேன். ஏங்க வீட்டுல யாருமே இல்லைங்க? ஆறுமுக மாமா வீடு இதுதானுங்களே? அவர் எங்க அப்பா தான். அப்படின்னா நீங்க எனக்கு அண்ணி தானே? அண்ணியா? நானா? நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீங்க தானே எனக்கு அண்ணி. ஐயோ, உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் இல்லைங்க, என் அக்கா தான். அப்படிங்களா? சரிங்க. எங்க அப்பா வீட்டுல இருந்து இந்த பத்திரிக்கை கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க. அப்புறம் அது வந்த விஷயத்தை மறந்துட்டேங்க. எங்க அம்மா வர வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லி நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வர சொன்னாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்துடுங்க. பார்க்கலாம். ஆமாங்க, உங்க பேர் என்னங்க? என் பேரா? என் பேரு தெரியாது. தெரியாத ஒரு பேருங்களா? ஆமாங்க, என் பேர் தெரியாது. சரிங்க. அடடே கவுன்சிலர் தம்பியா, வாங்க. நானே உங்களை நேரில் வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வழியில் வந்துட்டீங்க. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க, செஞ்சிலா இருக்குமா? அது ஒன்றுமில்லைங்க கவுன்சிலர் தம்பி. நம்ம பொண்ணை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டா பொண்ணு வாழ்க்கை காலகாலத்துக்கு சௌகரியமாக இருக்குமேனு ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசந்தா இருக்குமா? இப்போ எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னு எடுத்துக்கிட்டா 10 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. மாப்பிளோட வீட்லேயும் அந்த அளவுக்கு வசதி இருக்க மாதிரி தெரியல. நம்ம என்ன செய்ய முடியும்? தம்பி, பணத்தை பற்றின கவலையை நீங்கள் விடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ வேலைக்கு உண்டான ஏற்பாட்டை மட்டும் நீங்கள் பாருங்க போதும். திடீர்னு சொன்னால் எப்படி தம்பி? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு அரசியலில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்காக இந்த வேலையை முடிச்சு கொடுத்தே ஆகணும் நீங்கள். சரிங்க, உங்களுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசி சொல்லி அனுப்புகிறேன்.
சரிங்க தம்பி, நன்றி, போயிட்டு வரோம். பார்த்து எங்க வலி இங்க பிடிக்கிட்டா வேற எங்க பிடிக்கிட்ட இங்க பிடிக்கிட்டா வேற எங்கதான் ஏன் பிடிக்கிறது தள்ளி விடுற கருவு புடிச்சா புறா கைய புறா என்ன கைய பிடிச்சா கைய பிடிக்காதீங்கிற இடுப்பு பிடிச்சா இடுப்பு பிடிக்காதீங்க வேற எங்கதான் ஏன் உன்னை பிடிக்கிறது பின்ன படாம என்ன பண்ண பண்ண வேலை அப்படி இந்த சான்ஸ் மிரட்டியடா நீ. சரி எங்க நர்ஸானா நர்ஸா எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஹலோ 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 என்ன சொப்பனா போனடா பேசுறேன். எங்க சொப்பனா நீ கையெடு போய் கூட்டு போ வலிக்கு எனக்கு உட்கார. சொப்பனாலே காணாமே உள்ள போய் பாட்டு வரட்டுமா? பாட்டு கூட்டு போ. ட்ரெஸ் இது மாத்திட்டு இருக்கு போறா ஏதாவது தப்பா போயிரு. அது எதுக்கு போற? ஆஹா எதுக்கு நானுங்க பக்கத்துல இருந்தே கூப்பிடுறேன். சொப்பனா எங்கடா சொப்பனா? எங்கடா சொப்பனாலே காணா? எங்கடா சொப்ப காணா? பாத்ரூம்ல ரூம்ல உட்காந்துருக்காளா? ஆளே காணா. சொப்பு 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 ஓ சொப்பு அட எமுடே. ஓ அந்த பக்கம் இருக்காளா? சரி சரி சரி. என்ன ஆஸ்பத்திரியே இல்லாத இதுல இடத்துல வந்து 2 பேரும் ராடி பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில இருந்து வரேன். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலையா இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஒண்ணுல என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு சொப்பு கொஞ்சம் ஐயோ என்ன காலெல்லாம் ரொம்ப கோணையா போகுது, இப்படி இப்படின்னு நெளிஞ்சிட்டு வரா. ஆமா சொப்பு ஒண்ணு அடிக்கிற சொப்பு. என்னாச்சு? கீழே வலிக்கு விழுந்து சொப்பு. கீழே வலிக்கு விழுந்துட்டியா? முதலாளி சும்மா பொய் சொல்லாதீங்க. நம்ம சொப்பனா எதா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லணும். அது ஒண்ணும் இல்ல சொப்பனா. நம்ம முதலாளி இருக்காரு முதலாளி வயசாகி போய் கம்முன்னு இருக்கணும். வீட்டு பக்கத்துல ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சரு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவரு வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? டீச்சர் வந்து பாடம் எடுத்தாங்க. பூனை என்ன குடிக்கும்னு குழந்தைங்களை கேட்டாங்க. இவர் கம்முன்னு இருக்காம பூனை டீச்சர் பாலை குடிக்கும் அப்படின்னு சொன்னா புருஷன் மிலிட்டரி மேன் வச்சு வெளுன்னு வெளுத்துட்டியா பாரு. உடம்பு பூரா அப்பளப்பளமா வீங்கி இருக்குது. அப்புறம் அடி கொடுக்காம இருப்பாங்களா? அடி கொடுத்துதான் அவங்க. சரி அதெல்லாம் கொடுத்தப்பையா அவருக்கு ஒரு ஊசி போட்டுடலாமா? போடுங்க போடுங்க. உங்களுக்கு பார்த்து போடுங்க, எலும்புதே இருக்குது, பார்த்து சதையில ஊத்துங்க. உங்களுக்கு கவர்ச்சியான ஊசி வேணுமா? கவர்ச்சி இல்லாத ஊசி வேணுமா? அந்த அலையை ஏட்டுக்குமா? உங்களுக்கு கவர்ச்சியான ஊசி வேணுமா? கவர்ச்சி இல்லாத ஊசி வேணுமா? கவர்ச்சியான ஊசினா சிம்ரன் ஊசி, மும்தாஜ் ஊசி, அப்புறம் எல்லாம் அது கிளாமரா இருக்கிற லேடிலாம் ஊசிலாம் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கா நிறைய பேர் எல்லாரும் துணிக்கெல்லாம் சிம்ரன் பேர் அது இதுன்னு நிறைய நடிகை பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் ஊசிக்கு நிறைய நடிகை பேர்லாம் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நடிகையோட ஊசி போட்டா அந்த நடிகை தூங்கும் போது கனவுல வந்துருவா. அப்படியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொப்னா, எனக்கு ஒரு ஊசி போட்டு விடுறியா? அப்படியா? ஆமா. உங்களுக்கு என்ன ஊசி? ஏங்க முத்து கவுண்டரு அப்பா முத்து கவுண்டரு மாமா அவரு ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன எதுக்கு எடுத்தாலும் என்ன தொப்பையான கூப்பிடுறது, எட்டி ஒதுக்கிறது, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என் மரியாதை எல்லாத்துக்கிட்டையும் போகுது. எனக்கு இனிமேல் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க, தெரியுதா? ஆமா. பின்ன உங்களோட கடை டீ குடிச்சுட்டு 3 வடை கவிட்டு வந்துட்டேன். அவங்க மூட்டு எண்ணெய் காசே மரியாதை நான் என்ன தட போகுது உடனே வச்சு நாயே எனக்கு ரித்திக் ரோஷன் பேர் இருக்கு. அதனால என்ன இனிமேல் ரித்திக் ரோஷன் பேர் சொல்லி தான் கூப்பிடுறீங்க. ரித்திக் ரோஷன் வாங்க வரேன். நீங்க என்னதான் தொப்பைக்கு பேர் வச்சாலும் இந்த ரித்திக் ரோஷன்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி பார்த்து ஊசி போட்டுட்டு இந்த நாயை அனுப்பிச்சுடுங்க. வாங்க முத்து கவுண்டர், நம்ம உள்ள போய் ஊசி போட்டதெல்லாம். ஏங்க ரித்திக் ரோஷன் உள்ள கூட்டி போனா என்ன? வேண்டாம், துணியை வச்சு பின்னால் நீயே போட்டுருங்க. கையில கீழே ஏத்துனா ஊசி உடஞ்சு போயிரு. அப்படிங்கிறீங்க? சரி இல்ல 2 பேரும் கொஞ்சம் ஓரத்துக்கு போறீங்க. ஊசி போடுறாங்களா? பின்னாலே குத்துமா? பின்னாலே
ஆமா பார்த்து சொல்லிடு. ஏங்க ஒழுங்கா அங்கேயே மொனவாம நிக்கணும். அப்படி எல்லாம் படாத இடத்துல பட்டுரும். அப்படிலாம் பின்னாடி டிக்கெட் குத்திடுங்க. ஊசி தானைகளும் இருக்கு. ஐயோ மருந்துக்கு பாரும்போதே உடம்புல இருக்கிற ரத்தமே 1/2 லிட்டர் தான். ஊசி போட்டாங்க. ஆனா புடிக்கிற டீ கோஷன் குடுமைங்க. கேட்டு லைக்கு திருசா ஊசியா? திரிசா விஜய் கூட ஆடுற மாதிரி நீங்க திரிசா கூட ஆடிடுவீங்க. ஏமா கையில போடாதேன்னு சொன்னல. அதே சாமி இவ்வளவு மருந்தும் போடணும் தேர்ந்து. சரி மாந்து விட்டு வரல விடணுமா பண்ணியாரு? சரி கிளம்புங்க. அப்புறம் என்ன ஊசி போடுறது? சொப்னா நான் அவன மாதிரி ரசம் கிட்ட எல்லாம் கிடையாது. நம்ம ரேஞ்ச ஹாலிவுட் பாலிவுட் ரேஞ்சு தான். சரியா? நமக்கெல்லாம் இந்த சன்னி லியோனு மியா கலிஃபா அது மாதிரி ஊசி ஏதாவது இருந்தா போடுங்க. அப்படின்னா இல்ல ஒரு கோல் ஊசியா இருக்கு எடுத்து ஒரே சொல்ல தெரியும். என்னது கோல் ஊசியா? இப்போ உடனே எடுத்துட்டு நீ மனுஷனுக்கு ஊசி போடுவியா இல்ல மாட்டு ஊசியை தான் போடுவியா? நீங்க தானே நீங்க அப்படியே ஃபாரினுக்கே போற மாதிரி எங்க கனவு கண்டீங்க. சரி விடு. மியா கலிஃபா விட்டுதல்ல ஏதாவது சொப்பனா ஊசி அப்படின்னு ஏதாவது இருக்குது? சொப்பன ஊசி தானே? ஆமா. இந்த சொப்பனாவே உங்களுக்கு தான். அப்படியா? போ உன்ன பார்த்தப்போ வார்த்தவல்ல உன்ன வர்ணிக்கத்தான். அடிக்கருப்பு நிறத்தழகு அடிக்கருப்பு நிறத்தழகி அடிக்கருப்பு நிறத்தழகு உதட்டு சிவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி உன் குங்கும உதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இத 2 துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகி உதட்டு சிவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. பர்மனான பாடி இல்ல செதுக்கி வச்ச தேரழகு உன்னை தேடி வர வச்ச அழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு உன்னை போல பெண்ணொருத்தி உலகத்தில் பார்த்ததில்லை உன்னிடத்தில் என்ன தந்தடி அடி பெண்ணே உன்னை விட்டு போக மாட்டேன்டி அடி கருப்பு நிறத்தழகு அடி கருப்பு நிறத்தழகு. தோள தட்டும் தோடு இல்லை தாண்டி அழகு ஒன்ன ஆசைப்பட வச்ச அழகு முக்கத்தோடு முத்துக்கல்லு காத காட்டும் பச்சை கல்லு தாண்டி அழகு என்ன தேடி வர வச்ச அழகு அண்ணன் நடமோ அழகு அதில் பின்னும் இட தேரழகு அண்ணன் நடமோ அழகு அதில் பின்னும் இட தேரழகு வழி இல்லடி அடி பெண்ணை திருப்பி தந்தா வாங்க மாட்டேன்
பொண்ணை பார்த்து கலந்தது ஏன் வண்டி அடி கருப்பு நிறத்தழகு அடி கருப்பு நிறத்தழகு அடி கருப்பு நிறத்தழகு உதட்டு செவப்பழகு சில்லறைய சதறிட்டண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி ஏங்க என்ன ஆயிடுச்சுன்னு இங்கே வந்து தனியாக நின்றுட்டு இருக்கிறீங்க? பேசாம போயிடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? பின்ன என்ன நடக்கணும்? நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க வந்த எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஈன்னு பல்ல இழிச்சு பேசிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுங்க திருவிழாவுக்கு வந்தாங்க, அவங்கள பார்த்து நின்று பேசிக்கிட்டு தானே இருந்தேன். இங்க பாருங்க, தெரிஞ்சவங்களோட பேசுறது தப்புன்னு சொல்ல, ஆனா ரொம்ப சிரிச்சு பேசுறதோ தப்புன்னு சொல்ற. பாருங்க, அதான் சொல்லிட்டேன். டேய் சிவா, ரவி வாடா. ஆமா யார் இவங்க ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? இவங்க யாரும் இல்லடா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணோட தங்கச்சிடா. ஓ அப்படியா? என் பேரு ரவிங்க, சிவாவோட ஃப்ரெண்டு. உங்க பேர் என்ன? அவங்க பேரு தெரியாதாமாடா? இருடா சிவா, அவங்க சொல்லட்டும். அடா அவங்க பேரு தான் தெரியாதாமாடா? என்னடா குழப்புற? ஐயோ, யாருக்கும் எந்த குழப்பம் வேண்டாம். என் பேரு ரேகா. ஓ ஓ ரேகா, ரொம்ப நல்ல பேரு. சரிங்க, எனக்கு ஒரு அவசர வேலையா ஈரோடு வரைக்கும் நான் போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன்டா சிவா. ஓகேடா ரவி. வரேன் ரேகா. ஏங்க எங்கிட்ட உங்க பேரு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட மட்டும் ரேகான்னு சொல்றீங்களே? ஆமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க மட்டும் விளையாட்டுக்கு சொல்லுவீங்க, நான் விளையாட்டுக்கு பேசுனா அது ஒரு குத்தமா? இங்க பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன தவிர வேற யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா விளையாடாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். சிவா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. வா பாண்டியா, என்ன புறாங்கிற பாட்டு வந்துட்டியா? பார்த்தாங்க முதலாளி, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல பொண்ணுங்க ஜாதகத்தோட வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, என்ன ரெண்டு பேரும் ஏதோ பொண்ணு ஜாதகம்னு பேசிட்டு இருந்த மாதிரி காதுல அடிபட்டுச்சுங்கண்ணா? தம்பி அது ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா ஜோசியரை போய் ஜாதகம் பார்த்து வந்த அவர் முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கம்பெனி வேலையை ஆரம்பிக்க சொன்னார். அதான் பாண்டியன்னு சொல்லி புரோக்கரை பார்த்து பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன். அண்ணா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாங்கண்ணா. நான் ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டேங்கண்ணா. என்னடா தம்பி சொல்ற? பொண்ணை பார்த்துட்டியா? எந்த ஊருடா அந்த பொண்ணு? அது நம்ம ஊரு ஆறுமுகம் இருக்காரு இல்லைங்கண்ணா, அவரோட பொண்ணு தாங்கண்ணா. கல்யாணம்னு செஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு தான் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிட்டேங்கண்ணா.
ஆரம்பத்தோட பொண்ணா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இப்ப கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. நானு விரும்புறது அவரோட இளைய மகள் ரேகாவை தாங்கண்ணா. அப்படியா? நன்னா சொல்லிட்டேல, நீ நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாம இரு. நான் உங்களை தானே மலவா நம்பியிருக்கேன். நீங்க எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க ஒரு ரோட்டை போட்டா தம்பி வேற ரோட்ல போறாரு. பாண்டியா, யார் எந்த ரோட்ல போனாலும் போய் சேர வேண்டிய ஒரே ரூட்டு தான். முத ஒன்ன பாப்பா, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, கல்யாணம் நல்லபடியா சீரும் சிறப்பா முடிஞ்சது. நம்ம குலதெய்வ கோயில போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம பிள்ளைங்க நல்லபடியா அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினா அதுவே போதும். அதே போதும் லட்சுமி. நீ சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாருமே நல்லபடியாக இருக்கும். சரிப்பா, என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நாங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோம். ஓகே. சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். எட்டு வச்சு நீயும் போனா சொக்குதடி. எட்டு பட்டி ராசா பேச்சும் சிக்குதடி. ஒட்டி இருக்க ஒத்துக்கடி. சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். மத்தளத்த போல நீதான் நெஞ்சையும் தட்டறிய விட்டெடுத்து நானும் பாட தொண்டைய முட்டறிய. ஒட்டு மொத்த ஊருமே உச்சு கொட்டு மாம்பழ ஒன்ன கண்ட ஆசையில் நிப்பதென்ன ரோட்டுல. சாமி சத்தியமா ஒன்னு விட்டு வாழ தோணல. காது குத்தலாம் கிட்ட வந்து கேளு தேவல. என்ன நடந்துச்சு மனசுக்குள்ள? சண்டக்காரி வாடி வாடி ஒன்ன அடக்கி ஆளுறேன். குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடிக்க ஏங்குறேன். டாலே 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 டாலே. அந்தரத்தில் ஊஞ்சல் போட்டு என்ன நீ கொஞ்சனுமே கிச்சு கிச்சு மூட்டி நான் கண்ணத்தை கிள்ளணுமே. மந்திரிச்ச கோழிய விட்டு
என்ன கேட்கும் ஊருல. காதல் வந்த வழி சொல்ல இங்கு யாருமே இல்லை. சண்டக்காரி வாடி வாடி உன்ன அடக்கி ஆடுற. குட்டி போட்ட பூனை போல பட்டமடிக்க ஏங்குற. எட்டு வச்சு நீ போனா சொக்குதடி. எட்டு பட்டி ராசா பேச்சும் திக்குதடி. ஒட்டி இருக்க ஒத்துக்கடி. சண்டக்காரி வாடி வாடி உன்ன அடக்கி ஆடுற. குட்டி போட்ட பூனை போல பட்டம் அடிக்க ஏங்குற. அடடே வாங்க தம்பியா, என்ன இவ்வளவு தூரம்? மாப்பிள்ளை வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, ரெடி ஆயிடுச்சு. அதை சொல்லிட்டு போனான்னு தான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட முயற்சி மட்டுமே காரணம். இது என்னோட முயற்சியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆத்தா தான். அப்புறம் ஆரம்பம், நாளைக்கு உங்கள் மாப்பிள்ளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி தரேன். அப்படிங்களா? ஒரே நிமிஷம், அந்த சந்தோஷமான செய்தியை மாப்பிள்ளைக்கு இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ மாப்பிள்ள, மாமா பேசுறாங்க மாப்பிள்ள. உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதி ஆயிடுச்சுங்க மாப்பிள்ள. நாளைக்கு காலையில் போய் நம்ம தம்பியை பாருங்க. உங்களுக்கு பேச வேண்டிய இடத்துல பேசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாரு. சரிங்க மாப்பிள்ள. சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. சொப்னா ஆளையே காணாமே. சொப்னா வந்துட்டியா? வா 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 வா. பின்ன வயசு புள்ள இருக்கிற பக்கம் தானே இந்த கன்னி பையனோட காத்து வீசு. அப்புறம் சொப்னா என்ன வேலை? சும்மா தானே இருக்கிறியா? சும்மா தான் நானும் இருக்கேன். ஏன் பார்த்தா தெரியல? ஜாக்கெட்டு புடவை எல்லாம் போட்டுட்டு பார்த்தா தெரியலையே. பார்த்தா தெரியலையா? தெரியுது, நீ சொன்னதுக்கு நான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் சரி, அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் இப்ப முத்து கவுண்டர் எங்க போயிட்டாரு? அந்த ஆள் கிடைக்கிறே விடு. சரியா? ஏதோ சத்தம் கேக்குது. யாரு இது? முதலாளி பின்னாடி நிக்கிறாரு. அவங்களுக்கு அவன்லாம் வர மாட்டேன், பிச்சைக்கார பையன். திரும்பி பாருங்க. ஏய், எதுக்குடா வந்தீங்க? ஐயோ முதல்ல நீங்களா? நான் ஏதோ எச்சக்கால பையன் நாக்கு தொங்க போட்டு வந்துட்டான்னு நினைச்சீங்க. நீங்க தெரியாதுங்க. நீ நினைப்பட என்ன பண்றியா? ஒன்னும் இல்லைங்க, வாயில கொசு போயிருச்சு, அதனால நிறைய போக பல்ல புடி போடாம மரியாதை போய் போடாதே. சரி சரி. அப்புறம் சொக்கு முத்து கவுண்டரா? நீ என் பேரை சொல்லி கூப்பிடும் போது எனக்கு ஒரு 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. சொக்கு அப்படிலாம் இல்லையே, வேற 50 வயசு ஏறின மாதிரி இருக்குது. நீ வாயில சொல்லக்கூடாது, கொன்று மாத்தி பண்ணியா? சரி சரி முத்து கவுண்டர், சும்மா தம்மா சொன்னேன். ஆமா, உங்க ரிட்டிகோஷன் என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு? நீ என்ன குடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க? நீ அவன் முதல்ல சொல்றது நீ கேட்காத. அவன் சொல்றத சால்ற போட்டா அவன் பண்ணுவான். சரி சரி, எப்படியோ உங்க ரெண்டு பேரும் நான் கருப்பா வந்திருக்கேன்டா, தொப்பை இல்ல கருப்பேன். கருப்பனா? நல்ல வேலை. நான் கூட தொப்பை இருந்தா ஏதோ பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேச இல்ல ஒரே போடு ஒன்னு கால வாங்கி பார்த்தே இல்லையா? தம்பி ஒரிஜினல்ரா பாத்துறா? ஆமா. சாமி சொல்லுங்க சாமி. அந்த பயம் இருக்கணும். சொல்லுங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அதாவது பாலமலை பக்கத்துல 10 லட்சம் காவு வாங்கியிருக்கேன். இந்த ஆத்தூர் பக்கத்துல 5 லட்சம் காவு வாங்கியிருக்கேன். இந்த புங்கோட குளத்து பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு 1000 காவு வச்சு வாங்கணும்னா அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி சரி, யாரோ முள்ளாட்டு காவுனா இந்த ஆடு கோழிலாம் எப்படி? எல்லாம் மனசு நல்லது, போட்ட ஒரே போடுதா பாத்துக்கோ. தலை போயிருக்கு முத்து கவுண்டர். மனசு நல்லியா? ஐயோ, எனக்கு ஒண்ணு போற மாதிரி இருக்கு. சாமி, உனக்கு என்னதான் வேணும் கடைசியில சொல்லு. எனக்கு பட்ட சாராயம் வேணும்டா, பட்ட சாராயம் வேணும். மணி ராத்திரி 1:30 பட்டச்சாரத்துல எங்க போவ? பிளாக்ல விற்பாங்கடா, போய் வாங்கிட்டு வாடா. யார் வீட்டுல வச்சிருப்பாங்க, போய்
போட்டான். சரி 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 ஓ. எனக்கு கல்யாணம் வேணும் அவங்க வாக்கு சொல்றீங்களா? உனக்கா கல்யாணம் வேணுமா? நான் சொல்றத செய்யல உனக்கு கல்யாணம் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. பாத்துக்கோ. நான் சாராயம் எடுத்து அப்புறம் கேசில உண்மை. போ நீ பார்த்து டீல் பண்ணு, அடி வைக்கிற. ஓ பட்ட சாராயத்தை எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட். சாமி நான் உன்னை கேட்டா யாரா ஓபன் பண்றது? ஓபன் பண்றா. சாமி கோச்சுக்காதீங்க, பட்டதான் ஒரு ஆப்பு தான் கிடைச்சு பரவாயில்லையா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. ஓபன் பண்ணு. யாரோ மூலை ஓப்பன் பண்ணிச்சு சாமியோ குடிச்சு பார்த்து சொல்லு, ஒரிஜினல் டூப்ளிகேட் தெரியல. எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன். சாமியே குடி சொல்லு. அமாவாசைனா கருத்து இருக்கேன், பௌர்ணமினா வெளுத்து இருக்கேன். ஓஹோ. செனையாடு குட்டி போட, மேஞ்ச ஆடு புழுக்க போட. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு குதி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன் சாமி இடையாடு குட்டியே போடு, மேஞ்சாடு குளக்கவே போடு. நக்கலைக்கு பண்ண நான் ஒரே உடா போட்டுருவேன். ஐயோ உண்டுனா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ சொல்லு சாமி சொல்றேன். ஓல மேல மல்லமண்டா சலசலன்னு சத்தம் கேட்க இல்லையா? ஆமா சாமி, ஓல மேல மண்டை சலசலன்னு கேட்க. நான் எங்க சரி எனக்கு சண்டை சாமி. கேளுடா கேளு. நீ நேரத்தோட போறியா என்னங்கற? இந்த ஒரேடே போட்டு தள்ளிடுவாரு. டவுட் இருக்கு, கேட்டு பாரு. கேளு கேளு. அதாவது ஓல மேல மல்ல மண்டை சத்தம் வரும் சாமி. ஆமா. இது பார் மேல மண்டை வந்தா அதே சாமி காலெல்லாம் தெரியுது. பார மேல மல்லு மெல்ல உனக்கு பக்குவம் பத்தாதுடா. மல்றதுல பக்குவத்துல எங்க வரும்? ஆமா. இப்படி எல்லாம் எனக்கு மலக்க கேள்வி கேட்டா உன்னை பொட்ட நாயா செவச்சு கொடுக்கும் பாத்துக்கோ. பொட்ட நாயாவா? ஆமா சாமி நீ வேணா நீ பொட்ட ஆடா சாமி, பொட்ட மாடா சாமி. அந்த பயம் இருக்கட்டு. ஆனா பொட்ட நாயா மட்டும் செவச்சுடா சாமி. கால்ல விழுவா, கால்ல வந்து கும்பிட்டு போ. இந்த விழுந்துட்டு அந்த பயம் இருக்குமா? எனக்கு என்னமோ சாமி அந்த மாதிரி தெரியல, ஏதோ பிளான் பண்ணான்னு தெரியுது. ஐயோ ஓடு 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 கிளம்பு. சரி சாமி மலை ஏறிச்சான் இருக்கு. உனக்கு எது வேணாமா? சாமி சாமி வேணும் வேணும் வேணும். பாத்து கேளு. சாமி போற வாக்குல போட்டு போறேன். ஐயோ உனக்கு உண்டானதை போட்டு போறேன்னு சொன்னா உன்னைய போட மாட்டேன். கவலைப்படாத. நான் வாங்குறதெல்லாம் கெடாதா, மூடு கிடையாது. சரி சாமி நான் சொல்றது கேளுங்க. சாமி நானே துணியை துவைச்சு காய போட்டுருந்தேன். என்னோட உள்ளாடி இந்த பாடி எங்க காணாம போச்சு. ஏய் நான் இருக்கிற ஊர்ல எவனா அந்த வேலையை பார்த்தது? என்ன நானே பூஜை எடுத்து தொலைஞ்சானே தெரியல சாமி. கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாமி. இந்த வேலையெல்லாம் ஊட்டிக்காரன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் பார்த்திருப்பான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க சாமி. தட்டாங்காடு தட்டாங்காடு கிழக்கு முன்னா ஊடு. கிழக்கு முன்னா ஊடு. போய் வாங்கிட்டு போ. நான் மலையேறேன். மலையேறினா புல்டோசரே ஏறுதா? சரி சரி மலையேறி விடுங்க. அப்பா சோபா எனக்கு என்ன ஆச்சு? என்ன இப்படி ஆகி போயிட்டீங்க? எனக்கு என்னாச்சு ஒண்ணுமே தெரியல. ஆனா உங்களுக்கு சாமி வந்துருச்சு. ஐயோ எனக்கு சாமி வந்துருச்சா? கருப்பனே வந்துட்டா. ஐயோ கருப்பனா? ஆமா. ஏன் இஷ்ட தெய்வமாச்சே, நான் ஒண்ணும் கொடுக்கலையே. அட ஏன் போய் அதெல்லாம் கேக்குறீங்க? சரி என்ன சொன்னா? வாக்கு வந்து அந்த முத்துக்கோணம் உங்களுக்கு வாக்கு கேட்டு நீங்க ஒரே போனா போறன்னு என்ன போயிட்டாரு. எட்டி எட்டி வதக்கிறானப்பா. அவனுக்கு ஏதாவது சாமி கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு அவரு. என்ன பண்ணி தொலைக்கிறது? சரி உங்களுக்கு மலை இறங்கிடுச்சு, வாங்க நம்ம போலாம். என்னங்க என்ன இப்படி உத்து பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சிவா, எப்பவுமே உங்களை லுங்கில பார்த்தே பழகிட்டேனா, இப்ப ஃபேன் ஷர்ட்ல பார்க்கும்போது அதனாலதான் என்னையே மறந்து மெய் மறந்து பாக்குறேன். அட நீங்க வேற ஒண்ணுங்க, இதை எப்ப கழட்டி போட்டு லுங்கி கட்டிட்டு பட்டறைக்கு போலாமான்னு இருக்கிறேன் நானு.
ஏன் சிவா என்கிட்ட பேசணும் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? இருக்குதுங்க, ஆனா அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லைங்களே. இங்க பாருங்க சிவா, நான் தகுதியை பார்த்து காதலிக்கிறேன், உங்களோட தங்கமான மனசை பார்த்து தான் காதலிக்கிறேன். அட போங்க, அதெல்லாம் சும்மா. தங்கமான மனசெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட படிப்புக்கும் உங்களோட வசதிக்கும் என்னை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான்னு சொல்றீங்க, அதுதானே? ஆமாங்க. ஏய் சிவா, வாடா ரவி, வா. ரேகா, உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். பார்த்தா நீங்களே இங்க இருக்கீங்க. எங்கிட்ட முக்கியமான விஷயமா? எங்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல ரேகா, நான் எப்ப உங்களை பார்த்தனோ அப்பவே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் ரேகா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது உங்களை தான் பண்ணணும்னு நான் முடிவே எடுத்துட்டேன் ரேகா. ரவி, நீங்க என்ன சொல்றீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம பேசுறீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ரேகா, ஆனா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க ரேகா. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்கிட்ட படிப்பு, வசதி, காரு, பங்களா, வீடு எல்லாமே என்கிட்ட இருக்கு ரேகா. நீங்க காலம் பூரா ராணி மாதிரி வாழலாம். இல்ல ரவி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால உங்களை ஏத்துக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க ரேகா. அவசரப்பட்டு எந்த முடிவையும் இப்ப நீங்க எடுக்க வேண்டாம். நல்லா பொறுமையா யோசிச்சு நிதானமா ஒரு முடிவு எடுங்க. நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் போயிட்டு வரேன் ரேகா. வர சிவா. பாத்தியா ரேகா, நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள கேட்டியே அவன் வந்து அவனோட காதலை சொல்லிட்டு போயிட்டான். வாழ்க்கையில கடவுள் எனக்கு எந்த பொருள் மேல ஆசை வச்சாலும் அந்த பொருள் எனக்கு தரமாட்டா ரேகா, தரமாட்டான். நீங்க ரவியை கட்டுறதுதான் சரியா இருக்கு ரேகா. ஆமாங்க, அவன் நல்ல வசதி, காரு, பைக்கிட்டு நல்ல சொத்து பத்து இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறான். ஆனா அவனை கட்டிக்கிட்டா அவங்களுக்கு வாழ்க்கை அருமையா இருக்குங்க. எங்கிட்ட கிழிஞ்ச லுங்கி நாலுமே அந்த ஓட்ட சைக்கிளும் தான் ரேக்கா இருக்கு. இல்ல சிவா, நான் கார்ல பைக்ல போகணும்னு ஆசைப்படல. பழைய சைக்கிளா இருந்தாலும் உங்க கூட போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க தான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ. ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, ஒம்பேர சொல்லும் ரோசாப்பூ. காற்றில் ஆடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக. காற்றில் ஆடும் தனியாக எம் பாட்டு ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உம்பேர சொல்லும் ரோசாப்பூ. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியாக
கோயில் கட்டி பொன்ன கொலு வச்சு கொண்டாடினே மழை பெய்ஞ்சாலே மண் வாசம் நினைச்சாலே பூவாசந்தா பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் நாடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடியும் மோகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம் மனந்தா நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா மலமேல் விளக்காய் எட்டி வைப்பேன் உன்னை படம்போல் மனசில் மாட்டி வைப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் நாடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உம்பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் நாடும் தனியாக எம் பாட்டு மட்டும் துணையாக என்னங்க கூப்பிட்டீங்களா? அப்பா அம்மாவோ ஊர் கவுன்சில பார்க்கணும்னு போனாங்களே வந்துட்டாங்களா கவிதா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலை விஷயமா வெளியில போறேன், வந்தா போயிட்டேன்னு சொல்லிடு. சரிங்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏன்னா உங்களுக்காக எங்க அப்பா அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் நிறைய வீட்டுல வேலை இருக்கு. நீங்க போங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். எப்பா என்ன வெயில் இப்பவே இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன். லட்சுமி கொஞ்சம் இருமா. நம்ம வீட்டில் மருமக இருக்கும்போது நீ ஏமா கஷ்டப்படுற? மருமகிட்ட சொன்னோம்னா டீ காப்பியே போட்டு கொடுப்பா அப்படிமா. கவிதா கவிதா வாங்க உட்காரு. கவிதா கூப்பிட்டீங்களா? மாமனார் கூப்பிட்டாரு. என்னங்க மாமா? ஆமாம் கவிதா, நான் தாம்மா கூப்பிட்டேன். இந்த கவுன்சிலரை பார்க்க போனதுனால ஒரே கலப்பாக இருக்குது. ஒரு டம்ளர் காப்பி போட்டு கொண்டு வர முடியுமாம்மா? என்னது? நான் என்னமோ வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காசு போட்டு கொண்டுட்டு வர சொல்றீங்க? நானே காலையில இருந்து வீட்டுக்கு ஒட்டடையெல்லாம் கூட்டி சுத்தம் செய்யவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஏன் மத்த வேலை இல்லாம சும்மா தானே இருக்காங்க, அவங்கள போட்டு கொண்டு வர சொல்றது? ஏமா இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம்? எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? காபி தானே கேட்டோம். நான் அப்படிதான் பேசுறேன். நீங்க கேட்ட போதெல்லாம் என்னால எல்லாம் செஞ்சு கொண்டுட்டு வர முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் பாத்துக்கணும். தப்புதாம்மா, தப்புதான். வீட்டுக்கு வந்த மருமகளை பார்க்காம மகளா நினைச்சு கேட்ட பாரு, அது எங்க தப்புதான். அது இப்ப சொல்லக்கூடாது, எனக்கு வேலை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாப்பா, மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதுமே, அதை கொண்டு வா இதை கொண்டு வா நொட்ட சொல்றது. ஏங்க பாத்தீங்களா எப்படி எப்படி பேசிட்டு போறா? பாத்தீங்களா என்ன வார்த்தை சொல்றாரு? பாத்தீங்களா? என்ன செய்யறது லட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்க அவசர புத்தியில யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசிடுறாங்க. அனுசரிச்சு போக தெரியல அவங்களுக்கு. நாம தாமா பொறுத்துக்கிட்டு போகணும். நீ போய்
அடடே வாங்க, யார் பெரிய மனித தம்பியா? என்ன இவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள கூட பார்க்க முடியல. அது பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ் அது இதுன்னு ஓகோன்னு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. எல்லாரும் சரி உட்காருங்க, உட்காந்துட்டே பேசு. சொல்லுங்க. எல்லாரும் இந்த வேலை அதிகமாக இருக்குது, அதான் வெளியில் போயிட்டு வர்றதுனால ஒன்றும் பார்க்க முடியல. ஒரு விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம் நேரில் வந்தேன். இப்படி என்ன தம்பி முக்கியமான விஷயம்? அது ஒன்றும் இல்லை, சுற்றி அழைச்சி பேசாமல் நேராக விஷயத்துக்கு வரேன். என் தம்பி ரவி இருக்கான்ல, அவன் அவங்க இளைய பொண்ணை இங்கே பார்த்தானாமா. பார்த்ததுலேருந்து கட்டுனா அவங்க பொண்ணை தான் கட்டுன்னு ஒத்த கால் நிற்கிறான். அதான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? இதில் நம்ம பேசுறதுக்கு என்ன தம்பி இருக்குது? கட்டிக்க போகிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான். என்ன பெரிய பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம்னு கொஞ்சம் கையில் இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்கு. ஆறுமுகம், நீங்கள் செலவு பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சம்மதம்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம் தம்பி. அது போதும் ஆறுமுகம், அப்போ நான் வாட்டுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. அம்மா ரேகா, டீ கொண்டு வாமா. சரி தம்பி, போயிட்டு வாங்க. அப்பா, யாருப்பா இது? யாரும் இல்லைம்மா, நம்ம தூரத்து சொந்தம் தான். உன்னை பொண்ணு கேட்கலான்ட்டு வந்துட்டு போறாரு அவரோட தம்பிக்கு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளையே கொஞ்சம் வசதியான இடமா, அது இல்லாம உனக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா, அதனால பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டேம்மா. அப்பா, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா, எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஏக்கா, என்னமா சொல்ல வர? ஆமாப்பா, நீங்க எடுத்த முடிவுல எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றேன். நான் மாமாவோட தம்பி சிவாவை காதலிக்கிறேன்ப்பா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏக்கா, நல்லா யோசிச்சு தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியாமா? ஆமாப்பா, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். சிவாதாப்பா நான் கட்டிக்க போறேன். தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு அந்த ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்தான் பாத்தியா, அதுக்கு காட்ட நன்றி கடன் இதுதானா? அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்லப்பா. நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.